பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மீண்டும் இந்த காலைவேளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் பேசியிருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் இந்த மாசத்தில் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹalleluya. இந்த 7 மாதங்கள் இருந்த தடையை மாற்றுவார். பெரியமானவர்களே, போராட்டங்களுக்கு முடிவை கொண்டு வருவார். எல்லா யுத்தங்களை ஓய பண்ணுவார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் மேல் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. தேவன் உங்களை குறித்ததான ஒரு நோக்கத்தோடு கூட இந்த மாசத்துல உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் வெளிப்படுகிறார். ஹalleluya. இந்த நாளிலும் நாம் அதே வாக்குத்தத்தத்தை வாசித்து நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீத 5 வாசித்து பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. நம்முடைய தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லா சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும், இந்த பக்கமில் இருந்து நமக்கு ஒத்தாசை வராமல் இருந்தாலும், தாமதங்கள் தடைகள் என்று ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருந்தாலும், நடுவிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். முதலாவது உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை நீங்கள் இதுவரைக்கும் போய்கொண்டிருக்கிற சுய வழி, உங்களுடைய புத்தி அறிவிலே, உங்களுடைய ஞானத்திலே, உங்களுடைய அனுபவத்திலே இதுவரைக்கும் போய் ஒன்றும் இல்லாமல் தோற்று போய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், அந்த வழியை ஒப்புக்கொடுங்க. நடுவிலிருந்து இந்த சூழ்நிலை மத்தியிலிருந்து கர்த்தரை நம்புகிற ஒரு உள்ளம் திறக்கப்படட்டும். மாணவர்களே, எல்லா சூழ்நிலை மத்தியிலே ஏன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? நம்மாலே பாரம் சுமக்க முடியாது, நம்மாலே அது கடந்து போக முடியாது. இவ்வளவாய் நாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போயிருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலும் யாரும் உங்களுக்கு உதவி செய்யாத நிலைமை இருக்கலாம். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் வழியை ஒப்பு கொடுங்கள். எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கும். வேறுபட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பியிருங்கள். பார்ப்போம், கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று முழு மனசோடு நம்புகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடி உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. காரணம் என்ன? அவர் மேல் அந்த ஒரு நம்பிக்கையாய் ஒருவேளை காணப்பட்டால் உங்கள் கவலையை உங்களால் சுமக்க முடியாது. கர்த்தர் மேல வைத்திருங்கள். உங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றுக்கும் வழியை திறப்பார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு எத்தனையோ பேர் யாரோ காட்டுற வழியில போய், ஆண்டவருடைய சுத்தம் இல்லாத வழியில போய், ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாத வழியில போய், ஆண்டவர் சொல்லாத காட்டாத, ஆண்டவர் நியமிக்காத வழியில போய் சிக்கி கொண்டு போராடுகிற நிறைய வாலிப பிள்ளைகள் அப்படித்தான். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அமர்ந்து ஆலோசனை கேட்டு எதுவும் செய்யாமல் இஷ்டத்தின்படி சுய வழியின்படி பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் எந்த விதத்தில் ஆண்டவர் வார்த்தை செவி கொடுக்காமல் மனம் போன வழியில போகும் பொழுது பிசாசு அவர்களை வழி மாறி கொண்டு போய் சிக்க வைக்கிறான். பாவத்திலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள், பிசாசின் வழியிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள், பலவிதமான பாவங்களுக்கும் எல்லாவற்றை அடிமையாகிறார்கள். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம் கர்த்தருடைய வழிக்கு ஒப்பு கொடுங்கள். வழி சத்தியம் ஜீவன் இயேசுவின் வார்த்தையை நம்பி நீங்கள் போங்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் என்று சொல்லி கர்த்தர் கூட வந்தார். அக்கினி ஸ்தம்பம் வேத வார்த்தையை குறிக்கிறது. மேக ஸ்தம்பம் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலை குறிக்கிறது. சோர்ந்து போகாதவர்கள் இந்த வெளிச்சமும் மேக ஸ்தம்பமும் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நல்ல வழியில, சரியான வழியில, கர்த்தருக்குரிய வழியில நடத்த போதுமானதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? பாவ வழியா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பின்மாற்ற வழியா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வழியை ஒப்பு கொடுங்கள். அவர் மேல் நம்பிக்கை என்று முதல் உங்கள் காரியம் வாய்க்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வாக்குத்தத்தத்தை திரும்பவும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் இப்போ ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தின் காரியத்தையும் இதுவரைக்கும் சத்துரு எந்தெந்த விதத்தில் தடை செய்து குழப்பம் பண்ணி போராட்டம் பண்ணி வழிகளெல்லாம் அடைத்து போட்டிருந்தாலும், வேலை கிடைக்காமல், ஏற்ற துணை கிடைக்காமல், குழந்தை பாக்கியம் கிடைக்காமல், வீடு கட்ட முடியாமல், இன்னும் என்னென்ன விதத்தில் கையின் பிரயாச வியாபாரம் எதெல்லாம் வேலை ஆண்டவர் ஸ்தலத்தில்
எதெல்லாம் இவர்களுக்கு ஒரு விரோதமாக, குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்துக்கு எதிராக விரோதமாக செயல்படுகிற அத்தனை சத்துரின் வழிகளும் ஆண்டவரே, பொய்யான வழிகள் ஆண்டவரே, தவறான ஆலோசனைகள், இன்னும் எந்தெந்த விதத்தில் போராடி கொண்டிருக்கிற சத்துருவின் வழிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு விலகி போகட்டும். அந்த வழிகளுக்கு மத்தியிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து, வாலிப பிள்ளைகளை விடுவித்து, குடும்பத்தை விடுவித்து, எத்தனையோ காலங்களாக தடை, தாமதம், பண நஷ்டம், பண கஷ்டம், ஆண்டவரே, கடன் பிரச்சனை, சமாதானம் இல்லை, ஒருமனம் இல்லை, எல்லாவற்றிலிருந்து விடுவித்து, வியாதி படுக்கை மாற்றி சுகமாக்கி, இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரை பரிசுத்தப்படுத்தி, பாவ வழியிலிருந்து விடுவித்து, ரட்சிப்பின் வழியில நடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்தையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கட்டும், ஒவ்வொரு பிரச்சனையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கட்டும், ஒவ்வொரு தேவைகளையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கட்டும். நீரே வாய்க்க பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள், காரியத்தை வாய்க்க பண்ணும்.